ප්‍රේමණීය සහෝදරයනි நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம் சகோதர சகோதரிகளே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே නැවතත් ඔබට ආචාර කරනවා நாங்கள் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි அன்பான சகோதர சகோதரிகளே පසුගිය සිකුරාදා போன வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை பைபிள் பாடமට සම්බන්ධ අය நீங்க பைபிள் பாடத்துக்கு செவி கொடுத்தீர்கள் නමුත් එදා මගේ ෆොටෝ එක අනිත් පැත්ත තිබුණේ මම වැරදියට තවලා Facebook එකේ ஆனாலும் அன்றைக்கு நான் என்னுடைய ஐபேடை மற்ற பக்கம் வைத்திருந்தேன் ඒ නිසා ඔබට පෙනුනේ මාව අනිත් පැත්තට ஆகையாலே என்னை நீங்க பார்த்தீர்கள் மற்ற பக்கம் ඒ වගේ අද සභාව අපි ප්‍රේමණීය සහෝදරයනි அதே போல இன்றைக்கு சபை அன்பான சகோதர சகோதரிகளே මේ සභාව இந்த சபை වෙනත් මුහුණුවරකට අපි ගෙනියන්න අවශ්‍යයි வேறொரு முகவரைக்கு நாங்க கொண்டு போக வேண்டும் වෙනත් ආකාරයකට දෙවියන් වහන්සේ උසස් තලයට අපි ගෙන යන්නට අවශ්‍යයි நாங்க வேறொரு முறையாக ஆண்டவருடைய உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு දෙවියන් போக වහන්සේගේ வேண்டும் ගෞරවය පිණිස ගෙන යන්නට අවශ්‍යයි தேவனுடைய கௌரவத்தின் நிமித்தமாக நாங்க கொண்டு போக வேண்டும் දෙවියන් වහන්සේගේ ශුද්ධකමට අපි ගොඩ නගන්න தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே நாங்க சபையை நாங்க கொண்டு வர வேண்டும் දෙවියන් වහන්සේගේ බලය කරා යොමු කරන්නට අවශ්‍යයි தேவனுடைய வல்லமைக்குள்ள சபையை நாங்க கொண்டு வர வேண்டும் දෙවියන් වහන්සේගේ මහිමය කරා අපි යොමු කරන්නට தேவனுடைய අවශ්‍යයි மகிமைக்குள்ள நாங்க சபையை கொண்டு வர வேண்டும் එබැවින් ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි ஆகையாலே அன்பான சகோதர சகோதரிகளே සභාව ගැන අපිට මේ හොඳ තේරුමක් තිබෙන්න අවශ්‍යයි சபையை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து உண்டாக வேண்டும் අවබෝධයක් තිබෙන්නට අවශ්‍යයි சபையை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் සභාව කියන්නේ කුමක්ද කියලා අපිට දැනගන්නට අවශ්‍යයි சபையை நான் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் සභාව කියන්නේ වෙන මොකුත් නෙමෙයි ප්‍රේමණීය சகோதரிනි சபை என்றால் வேறொன்றும் அல்ல சகோதர சகோதரிகளே පමණක් නොව அது ஒரு කුටුම මාත්‍රයි குடும்பம் மற்றும் அல்ல තනි පුද්ගලයෙක් පමණක් නොව அது ஒரு தனி நபர் மற்றும் அல்ல තනි පුද්ගලයෙකුගෙන් ஒரு தனி நபராலே පවුලකගෙන් ஒரு குடும்பத்தாலே තනි පුද්ගලයන්ගෙන් ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடன் සෑම පවුල් කරනකොටගෙන எல்லா குடும்பங்களை கொண்டு දෙවියන් වහන්සේ විසින් වෙන් කරගෙන ලැබුවා සමූහයක් கர்த்தரால் வேறெடுத்து பிரித்த ஒரு சமூகம் දෙවියන් වහන්සේ විසින් වෙන් කරන ලද සමූහයක් கர்த்தரால் வேறெடுக்கப்பட்ட சமூகம் ඒක ජන කොට්ටාසයක් அது ஒரு பகுதி ඔය ජන කොට්ටාසයක් அவர்கள் ஒரு ஜன பகுதி ඒ කණ්ඩායමක් නෙමෙයි ප්‍රේමණීය සහෝදරයනි அது ஒரு குழு அல்ல சகோதர சகோதரிகளே සමූහයක් அது ஒரு சுத்தமுள்ள சமூகம் ඒ බලවත් සමූහයක් அது ஒரு சுத்தமுள்ள கூட்டம் ඒ රාජකීය සමූහයක් அது ராஜகீய ஒரு கூட்டம் ඒ උසස් සමූහයක් அது உயர்ந்த ஒரு கூட்டம் ඒ උත්කෘෂ්ඨ සමූහයක් அது உயர்ந்த ஒரு கூட்டம் ඒ උසස් දෙවියන් වහන්සේගේ සමූහයක් அது உயர்ந்த தேவனுடைய கூட்டம் ඒ සමූහය තුළ ඔබත් මමත් සිටිනවා அந்த சமூகத்துக்குள்ளே நீங்களும் நானும் ඒ இருக்கிறோம் සමූහය අපි அந்த சமூகம் நாங்க ඒ පවුල අපි அந்த குடும்பம் நாங்க ඒ තනි පුද්ගලයන් අපි அந்த தனிநபர் நாங்க දෙවියන් වහන්සේගේ සභාව අපි தேவனுடைய சபை நாங்க දෙවියන් වහන්සේගේ සෙනඟ අපි தேவனுடைய ஜனங்கள் நாங்க දෙවියන් වහන්සේගේ සන්තු සම්පත අපි தேவனுடைய பொக்கிஷம் நாங்க ஹalleluya හalleluya ஹalleluya කතෝසලා කියන්න எல்லாரும் நல்ல கரங்களை நீட்டி நன்றி என்று சொல்லுங்க සෙනඟනි සාස්තුතිය தேவனுடைய ஜனங்கள் என்று நன்றி சொல்லுங்க සාස්තුතිය தேவனுடைய சமூகம் என்று நன்றி செலுத்துங்க අපිට ලබා දී තිබෙන தேவனுக்கு நன்றி செலுத்துங்க හalleluya ஹalleluya දෙවියන් වහන්සේගේ සෙනඟක් අපි தேவனுடைய ஜனங்கள் நாங்க ආමෙන් ஆமென் ආමෙන් ஆமென் ආමෙන් ஆமென் ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිය அன்பான சகோதர சகோதரிகளே සිකුරාදා බයිබල් පාඩමෙන් கடந்த வெள்ளிக்கிழமை பைபிள் பாடத்திலே ඒ කොටස උපුටාගෙන அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு ඒ තේරුම ඔබට ලබා දී அதிலே விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යවන පාවුල්තුමා தேவனுடைய மனுஷனாகிய பவுல் அவர்கள் එසේ පොතේ අපට ලියා දී තිබෙන எபேசியர்ல எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்க සුද්ධාත්මයන් වහන්සේ කරනකොටගෙන ලියා දී තිබෙන பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்ட ආයුධ කට්ටලය ஒரு ஆயுதம் இருக்கிறது ඒ ආයුධ තොගය அந்த ஆயுதங்கள் ආත්මික ආයුධ කට්ටලය அது ஆவிக்குரிய ஆயுதங்கள் ඒ ආත්මික ආයුධ තලය ගැන අපි පොඩ්ඩක් අපි මෙනෙහි කරලා அந்த ஆவி
තනි පුද්ගලයෙක් ඔබ තුලත් ஒரு தனி நபராய் உங்களுக்குள்ளேயும் පවුලක් ලෙස ඔබ තුලත් ஒரு குடும்பமாய் உங்களுக்குள்ளேயும் පවුල් ලෙස ඔබ තුලත් குடும்பமாய் உங்களுக்குள்ளேயும் සමූහයක් තුලත් ඔබ තුලත් ஒரு சமூகமாய் உங்களுக்குள்ளேயும் සභාවක් වන අපි තුල சபையான எங்களுக்குள்ளேயும் තිබෙනවාද කියලා අපි විමසා බලන්න අවශ්‍යයි. நாங்க இருக்கிறா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். මක්නිසාද කාලය නපුරව තිබෙනවා. ஏனென்றால் காலம் பொல்லாததா இருக்கிறது. කාලය දුෂ්ටව තිබෙනවා. காலம் பொல்லாததா இருக்கிறது. කාලය අන්තිම කෙලවරට අපි පැමිණෙනවා. நாங்கள் காலத்திலே எல்லைக்கு வந்து விட்டோம். කාලය අන්තිම කොටසට අපි நாங்கள் පැමිණෙනවා. கடைசி எல்லைக்குள்ளே வந்து விட்டோம். සියලු ආකාර අශුද්ධකම් දෙවියන් වහන්සේගේ සෙනඟ තුල අද වැඩි වෙමින් තිබෙනවා. எல்லா அசுத்தமும் தேவ ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு கூடிக்கொண்டு போகிறது. සියලු ආකාර අයුක්තිය වැඩි වීගෙන තිබෙනවා. எல்லா விதமான பொல்லாப்பும் மனுஷர்களுக்குள்ளே கூடிக்கொண்டு போகிறது. දේව වචනය සම්පූර්ණ වෙමින් තිබෙනවා. தேவனுடைய வசனம் சம்பூர்ணமாகிக் கொண்டிருக்கிறது. වහන්සේගේ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙමින් තිබෙනවා. தேவனுடைய தீர்க்க தரிசனம் சம்பூர்ணமாகிக் අපි கொண்டிருக்கிறது. ආරක්ෂා විය යුතුයි. ஆகையால் நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். අපි ආරක්ෂා විය යුතුයි. நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරන්නට යනවා. தேவன் பெரிய காரியங்களை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ පුදුම දේ කරන්නට යනවා. தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ තේජාන්විත දේ කරන්නට යනවා. தேவன் தேஜனுள்ள தேவன். අන්තිම වර්ෂාව දෙවියන් වහන්සේ වස්සන්ට යනවා. கடைசி மலையை கர்த்தர் பொழிய போகிறார். අන්තිම වර්ෂාව දෙවියන් වහන්සේ මේ පොළොව තුළට වගුරන්ට යනවා. கடைசி அந்த மலையை கர்த்தர் இந்த பூமிக்கு தர போகிறார். දෙවියන් වහන්සේ මේ පොළොවට වගුරන්ට යනවා. கடைசியாய் அவர் அந்த மலையை இந்த பூமிக்கு பொழிய போகிறார். මේ බලය ඒ බලවතු ඒ සම්පූර්ණකම දෙවියන් වහන්සේ දැන් වස්සන්නට යනවා. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சம்பூர்ணமாய் அவர் தர போகிறார். කාලේ ජීවත් වෙන ඔබත් මමත් අපගේ ඇස් වලින් අපි දකින්න යනවා. கடைசி காலத்திலே வாழ்கிற நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கண்களிலே காண போகிறோம். අපේ ඇස් වලින් දකින්න යනවා. தேவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுடைய கண்களால் காண போகிறோம். ආශිර්වාදවලින් සම්පූර්ණත්වයේ පමණක් නොවේ ප්‍රේමණීය அது සහෝදරයනි. ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணம் மட்டுமல்ல. ලබා ගන්නවා පමණක් නොව அது பொருளாய் பெற்றுக்கொள்வது அல்ல. මුදල් වශයෙන් ලබා ගන්නව දේ පමණක් அது නොවේ. கடனாய் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல. ඒ සූවීම් පමණක් නොවේ. அது சுகப்படுத்தும் மட்டுமல்ல. මනෝන්ගේ නැගිටීම පමණක් නොවේ. அது உயிர்த்தெழுதலின் மட்டுமல்ல. දෙවියන් වහන්සේගේ සභාව දෙවියන් වහන්සේ පවිත්‍ර කරනවා විශුද්ධ කරනවා ඔබ දකින්න යනවා. தேவனுடைய சபையை அவர் முற்றுமுழுதுமாய் பரிசுத்தமாக்க போகிறார். උන්වහන්සේගේ රාජ්‍ය උන්වහන්සේ විශුද්ධ කරනවා දකින්න යනවා. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் சம்பூர்ணமாய் பரிசுத்தப்படுத்த போகிறார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය විශුද්ධකම ඔබ දකින්න යනවා. தேவனுடைய ராஜ்யத்திலே பரிசுத்தத்தை காண දෙවියන් போகிறீர்கள். වහන්සේගේ ශුද්ධකම ඔබ දකින්න යනවා. தேவனுடைய பரிசுத்தத்தை காண போகிறீர்கள். උන්වහන්සේ බොරු දෙයක් කිසිම දෙයක් පවතින්න යන්නේ නැහැ. அவருக்கு முன்பதாக எந்த பொய்யும் நிற்காது. කිසිම ආටෝපන දෙයක් පවතින්න යන්නේ නැහැ. எந்த விதமான தேவனுக்கு முன்பதாக பொய்யும் விளங்காது. කිසිම දෙයක් පවතින්න යන්නේ නැහැ. அது ஒன்றும் நிற்காது. ශුද්ධකම විතරයි උන්වහන්සේ ඉදිරියේ පවතින්න යන්නේ. பரிசுத்தம் மட்டுமே நிற்க போகிறது. උන්වහන්සේ ඉදිරියේ යුක්තිය පමණයි සම්පූර්ණ වෙන්නට යන්නේ. அவருக்கு முன்பதாக அவர் நீதியை செய்ய போகிறார். උන්වහන්සේ ශුද්ධකම පමණක් උන්වහන්සේ සම්පූර්ණ කරන දෙවියන් වහන්සේ. அவர் பரிசுத்தத்தை மட்டுமே சம்பூர்ணமாக்க ඒවත් අපේ போகிறார். ඉස්සර අපි දකින්න යනවා ප්‍රේමණීය அதை සහෝදර நாங்கள் සහෝදරි. காண போகிறோம். අපේ ඇස් වලින් අපි சகோதரர்களே. දකින්න යනවා. எங்களுடைய கண்களிலே நாங்கள் காண போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ தேவனுடைய வசனம் එලිදරව් පොතේ කියනවා வெளிப்படுத்துதலை சொல்கிறது. මේ වචනේ අසන්නා බව இந்த வார்த்தையை கேட்கிற මේට සමන් දෙන්නා බව இதற்கு செவி මේක சாய்க்கிற කී කරනවා මනුෂ්‍යයා இதை தியானிக்கிற மனுஷன் භාග්‍යවන්තයෙක් பாக்கியவான் භාග්‍යවන්තයෙක් කිය பாக்கியவான் என்று ආශිර්වාද ලද්දෙක් කිය බයිබලයේ ஆசீர்வாதம் உள்ள என்று வேதம் சொல்கிறது. එබැවින් ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි ஆகையால் அன்பான சகோதர සභාව சகோதரிகளே, කියන්නේ කුමක්ද? சபை என்றால் என்று ඒක ගොඩනැගිල්ලක් නොව அது கட்டடம் அல்ல. ඒක ගොඩනැගිල්ල அது கட்டடம். කිසිම ගොඩනැගිල්ලක් නොවේ. அது எந்த விதமான கட்டடமும் அல்ல. දෙවියන් වහන්සේගේ වචනේ සඳහන් කරනු ලබනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது සභාව දෙවියන් වහන්සේ මුදවා ගනු ලැබුවේ சபையை கர்த்தர் மீட்டெடுத்தது ඕල පුරාණයේ සිටම. ஆதியிலே இருந்து. උන්වහන්සේ පුරාතනික දෙවියන් වහන්සේ. அவர் ஆதியின் தேவன். උන්වහන්සේ පුරාතනික දෙවියන් වහන්සේ. அவர் ஆதியின் தேவன். ඒ පුරාතනීයම දෙවියන් වහන්සේ මේ සභාව උන්වහන්සේ මෙලදී අරන් තිබෙනවා. அந்த ஆதியின் தேவனே இந்த சபையை மீட்டெடுத்தார். උන්වහන්සේ පුරාණීයම සභාව මෙලදී අරන් තිබෙනවා. அவர் ஆதியிலே இந்த சபையை மீட்டெடுத்தார். දේව වචනේ සඳහන් වෙනවා. தேவனுடைய வசனத்திலே இருக்கிறது. ක්‍රියාපොතේ 20:28 அப்போஸ்தலர் அதிகாரத்திலே 20:28வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிரியாபதே 20:28. அப்போஸ்தல
වසන. ක්‍රියාපදේ 20:28 දෙවියන් වහන්සේගේ වචනේ කුමක්ද අපට සඳහන් කරන්නේ? தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? දෙවියන් වහන්සේගේ වචනේ පොඩ්ඩක් කියවන්න. தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. උන්වහන්සේගේ සභාව ගැන උන්වහන්සේ කතා කරන ලබනවා. அவருடைய சபையை குறித்து அவர் என்ன பேசுகிறார்? කියවන්න දුව. ක්‍රියාපොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදයේ සිට දෙවියන් වහන්සේ විසින් තමන්ගේ මෘදුරයෙන් මිලේටගත් තමන්ගේ සභාව පෝෂණය කරන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේ යම් රැලෙහි නුඹලා නායකයන් කොට නියම කළසේක්ද ඒ මුළු රැළ ගැන නුඹලාම ගැන ප්‍රවේශම් වෙන්න. දෙවියන් වහන්සේගේ වචනේ සඳහන් වෙනවා. தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. திராவிட பைபிளை நான் කියවන්න. தமிழ் வேதாகத்திலே நான் வாசிக்கிறேன். ஆகையினால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். දෙවියන් වහන්සේ විසින් තමන් වහන්සේගේ රුධිරයෙන් මිලේටගත් තමන්ගේ සභාව පෝෂණය කරන්නට සුද්ධාත්මයන් වහන්සේ යම් රැළෙහි නුඹ නායකයන් කොට නියම කළසේක්ද ඒ මුළු රැළ ගැන නුඹලා ගැන ප්‍රවේශම් වෙන්න. දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ රුධිරය தேவன் அவருடைய இரத்தத்தினாலே දෙවියන් වහන්සේගේ රුධිරය தேவனுடைய இரத்தத்தினாலே දෙවියන් වහන්සේගේ රුධිරය தேவனுடைய இரத்தத்தினாலே මේ යේසුස් වහන්සේගේ දේවත්වය අපිට පෙන්වන අපිට තේරුම් ගන්න හැකි වෙනවා. இப்படி எங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை தேவத்துவத்தை காண முடியும். මේ වචනේ තුලින් இந்த வார்த்தை கூடாக මේ පදයේ තුලින් இந்த வசனத்து கூடாக ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ දේවත්වය අඩංගු වී තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவின் தேவான்மாவும் உண்டது. දේවත්වය අඩංගු වී තිබෙනවා. அதிலே தேவனுடைய தேவ அனுபவம் உண்டது. தெய்வீக தன்மை அடங்கி உள்ளது. தெய்வீக தன்மை அடங்கி உள்ளது. தேவத்தை அடங்கு වී තිබෙනවා. தெய்வீக தன்மை அடங்கி உள்ளது. ආගේද யாருட? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ. இயேசு கிறிஸ்துவின். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவன். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவன். උන්වහන්සේගේ ලේවලින් උන්වහන්සේ සභාව මිලදී ආරම්භ. அவருடைய இரத்தத்தினாலே அவர் சபையை மீட்டெடுத்தார். උන්වහන්සේගේ ලේවලින් උන්වහන්සේ සභාව මිලදී ගනති. அவருடைய இரத்தத்தினாலே சபையை மீட்டெடுத்தார். සභාව කුමක්ද ප්‍රේමණීය සහෝදර இந்த සහෝදරියනි? சபை என்ன சகோதர சகோதரிகளே? මොනවාද උන්වහන්සේගේ ලේවලින් මිලදී ආරම්භ තිබෙන්නේ? அப்படி என்றால் என்ன கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கார். ගොඩනැගිල්ලත් උන්වහන්සේ මිලදී ආරම්භ තිබෙන්නේ. இந்த கட்டடம் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கார். ඒ වචනේ සඳහන් වෙනවා ක්‍රියාපද 7:48. தேவனுடைய வசனம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 48வது வசனம் சொல்கிறது. මහන්සේ මිනිස්යාගේ දෑතින් සාදන ලද ගොඩනැගිලි වල වාසය කරන්නේ නැහැ. தேவன் மனுஷனால் கட்டப்பட்ட இந்த கட்டடங்களிலே ஆலயங்களிலே வாசம் செய்ய மாட்டார் என்று. මහන්සේ මිනිස්යාගේ විසින් සාදන ලද ගොඩනැගිලි වල නෙමෙයි වාසය කරන්නේ. அவர் மனுஷனால் கட்டப்பட்ட இந்த ஆலயங்களிலே வாசம் செய்கிறவர் அல்ல. දෙවියන් වහන්සේ ලේවලින් මුදවා ගත්තේ නැහැ. இந்த கட்டடம் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கவில்லை. මහන්සේ ලේවලින් මුදවා ගත්තේ මිනිස්යාව. அவர் அவருடைய இரத்தத்தினாலே மனுஷனை மீட்டெடுத்தார். දැන් අපිට පැහැදෙනවා ප්‍රේමණීය සහෝදරයනි. இதிலே எங்களுக்கு விளம்பரமாய் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. குருடான கண்கள் திறக்கட்டும். அந்த கண் විවර වේවා. கேட்காத காதுகள் திறக்கட்டும். අඳුරු හදවත් ආලෝකමත් වේවා. அந்தகார இந்த இருதயங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரட்டும். දෙවියන් වහන්සේගේ සභාව ගැන දැනගන්න නැති අයට දැනගන්න පැමිණේවා. தேவனுடைய சபையை குறித்து ஞானம் இல்லாத அறிவில்லாதவர்களுக்கு அறிவு வரட்டும். දෙවියන් වහන්සේගේ සභාව කියන්නේ ගොඩනැගිල්ල නෙවෙයි. தேவனுடைய சபை என்றால் அது கட்டடம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ සභාව කියන්නේ මේ මනුෂ්‍යයාගේ අති සාධනද ගොඩනැගිල්ලක් නෙවෙයි. தேவனுடைய சபை என்றால் மனுஷனுடைய கையாலே கட்டப்பட்ட வாசம் அல்ல. அவருடைய இரத்தம். උන්වහන්සේගේ ලේවලින් அவருடைய இரத்தத்தினாலே මුදියුම් ලැබූ දේව සෙනඟ ඔබයි. அவர் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க. දෙවියන් වහන්සේගේ සෙනඟ ඔබයි. தேவனுடைய ஜனங்கள் நீங்க. ඔබ තනි පුද්ගලෙක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාවක් සිටිනවා. நீங்க தனிப்பட்ட நபர் ஆனாலும் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ මාලිගාවක් සිටිනවා. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ මාලිගාවක් සිටිනවා. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ඔබගේ පවුල දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නෙවෙයි. உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ආලයම අල්ල. ஆலயம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ සභාවයි. தேவனுடைய சபை. දෙවියන් වහන්සේගේ සභාවයි. தேவனுடைய சபை. මාලිගාවලින් පිරුණු සභාව.
ස්වාමි පුරුෂයා මාලිගාවක් நீங்க ஒருவர் கணவன் ஒரு ஆலயம் භාර්යාව මාලිගාවක් ஒரு மனைவி ஆலயம் මේ මාලිගා දෙකම සම්ම එකට වුණා නම් කොහොමද இந்த இரண்டு ஆலயமும் ஒன்றாய் சேர்ந்தா எப்படி இருக்கும் ඔබ ඇමරිකාවේ වයිට් හවුස් එක බලනවා நீங்கள் அமெரிக்காவிலே ஒயிட் ஹவுஸை பார்க்கிறீர்கள் බකිනම් පැලස් එක එංගලන්තයේ ඔබ දකිනවා நீங்க இங்கிலாந்தை பார்க்கிறீர்கள் பக்கிங்ஹாம் பேலஸ் එකට වුණාම කොතරම් බලයක් නැතුව කොතරම් වටිනාකම කොතරම් අගනභාවයක් තිබෙනවද இந்த ஆலயங்கள் ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்தால் அதுல விலை மதிப்பு எவ்வளவு அதுல பிறகு ඒ ශ්‍රේෂ්ඨ සම්පන්නකම ගැන පොඩ්ඩක් හිතලා බලන්න அந்த சிரேஷ்டமான அந்த உறவை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க කොතරම් උසස්කම ගැන සිතා බලන්න எவ்வளவு நாங்க மேன்மையாய் நினைத்து பார்க்க வேண்டும் බකින්හම් පැලස් இந்த உலகத்திலே இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ் වයිට් හවුස් இந்த உலகத்திலே இருக்கிற ஒயிட் ஹவுஸ் ඒ රජමාලිගාවල් නෙමෙයි බයිබලයේ කතා කරන්නේ அந்த ராஜ ஆலயங்களை பற்றி பரிசுத்த பரலோகத்திலே வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயத்தை குறித்து பேசுகிறது ඒ මාලිගාව නුඹලායි කියලා බයිබලයේ සඳහන් කරනවා அந்த பரிசுத்த ஆலயம் நீங்க என்று பைபிள் சொல்லுகிறது ස්වාමි පුරුෂයා මාලිගාවක් கணவன் ஒரு ஆலயம் භාර්යාව මාලිගාවක් மனைவி ஒரு ஆலயம் මේ මාලිගා දෙකම එකට එක් වෙනවා இந்த இரண்டு ஆலயம் ஒன்றாய் கூடும் එකට එක සම්බන්ධ වෙනවා ஒன்றுக்கு ஒன்று ஒன்றாய் இணையப்படும் ඒකත්වයට එනවා ஒரு மனப்பட்டு வரும் ඒකත්වයට එනවා ஒரு மனப்பட்டு வரும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் ஏகாத்வேச்சேனமா ஒருமனப்படுகிறார்கள் ஏகாத்வேச்சேனமா ஒருமனப்படுகிறார்கள் ஏகாத்வேச்சேனமா அவர்கள் ஒருவராய் மாறிவிடுகிறார்கள் එක්කෙනෙක්ව මාරුවෙනවා එක්කෙනෙක් ලෙස වෙනස් වෙනවා அவர்கள் ஒருவராய் மாறப்படுவார்கள் මාලිගා දෙකම එකක් වෙනවා இரண்டு ஆலயம் ஒன்றாய் ஆகிறது ඒතර වටිනාකම කොහොමද அப்படி என்றால் அதிலே விலை மதிப்பு எப்படி ඒ අගනභාවය කොහොමද அதிலே விலை மதிப்பு எப்படி ඒ උසස්කම කොහොමද அதிலே உயர்ந்த தன்மை எப்படி சகோதர சகோதரிகளே ඒ නිසා මේ මාලිගාවල් දෙකම සභාවක් ஆகையாலே இந்த இரண்டு ஆலயம் சபை ඒ කියන්නේ සභාව කියන්නේ මේ මාලිගා දෙකම එකතු වෙලා සභාවක් වෙලා පොඩි සභාවක් වෙලා அது எப்படி என்றால் இந்த இரண்டு ஆலயமும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு சின்ன சபையாய் மாறிவிட்டது මේ සභාව එකතු වුණාම මේ සභාව වගේ වෙනත් පවුල් අනිත් පවුල් ඔක්කොම එක මාලිගාවල් දෙකක් එක මාලිගාවක් වෙලා එකතු වෙනවා இந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாய் கூடி ஒரு சபை ஆகிற மாதிரி பல ஒவ்வொரு ஆலயமும் හැම මාලිගාවක් ஒவ்வொரு ஆலயமும் හැම මාලිගාවක් அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ඔවුන් එකගත්වයට පැමිණ அவர்கள் ஒன்றாகி ඔවුන් ඒකත්වයට පැමිණ அவர்கள் ஒரே மாளிகையாய் மாறி ඔවුන් එක මාලිගයක් වෙලා ஒரே ஆலயமாய் மாறி ඔවුන් එක මාලිගාවක් වෙලා அவர்கள் ஒவ்வொருவராய் இணைக்கப்படுகிறார்கள் ඔවුන් එක්කෙනාව එක්කෙනා එකතු වෙනවා මේ සෑම පවුලක්ම இந்த எல்லா குடும்பங்களும் සෑම පවුලක්ම இந்த எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த ஒவ்வொரு මේ குடும்பமும் සෑම පවුලක්ම இந்த ஒவ்வொரு குடும்பமும் මේ මාලිගා දෙකම එකට වෙලා අගනා මාලිගාවක් වෙනවා இந்த இரண்டு ஆலயமும் ஒன்றாய் சேர்ந்து அது விலை மதிப்புள்ள ஆலயமாய் மாறப்படும் සභාවක් වෙනවා ஒரு சபையாய் மாறும் මේ වගේ පවුල් වලින් සෑදිලා இந்த குடும்பமாய் ஒன்று இணைக்கப்பட்டு වටිනාව සභාවන් මේ මාලිගාවන් එකට එකතු වෙලා இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்று கூடி සභාවක් ලෙස පරිවර්තනය වෙලා சபையாய் அது மாறப்பட்டு එකතු වෙනවා அது ஒன்று கூடும் ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ සභාව කියා කියන්නේ அதுதான் தேவனுடைய சபை என்று சொல்கிறது ඔබට තේරුණාද මන් දන්නේ உங்களுக்கு விளங்கியதா என்று எனக்கு தெரியவில்லை ඔබට තේරුණා නම් තේරුණ නැත්නම් නැවතත් මං කියන්නම් உங்களுக்கு விளங்காவிட்டால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் හරියට අවබෝධ කරගන්න சரியாய் தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள் හරියට අවබෝධ කරගන්න சரியாய் தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள் මේ ගොඩනැගිල්ල නෙමෙයි இது கட்டடம் அல்ல කොහෙද යන්නේ සභාවට නෙමෙයි எங்க போறீங்க சபைக்கு அல்ல කොහෙද යන්නේ දේවස්ථානයට නෙවෙයි எங்க போறீர்கள் தேவாலயத்துக்கு அல்ல එහෙනම් ඔබගේ අඥානකම ඔබ ප්‍රකාශ කරනවා நீங்க உங்களுடைய முட்டாள்தனத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு දෙවියන් වහන්සේ காண்பிக்கிறீர்கள். මෝඩයත් එක්ක වැඩ ආශය කරන දෙවියන් වහන්සේ නෙවෙයි தேவன் முட்டாள்களோட வாசம் செய்கிற தேவன் දෙවියන් அல்ல වහන්සේ මෝඩ දෙවියන් වහන්සේ නෙවෙයි தேவன் முட்டாள் அல்ல දෙවියන් වහන්සේ අඥාන දෙවියන් වහන්සේ නෙවෙයි அவர் அஞ்ஞான தேவன் அல்ல දැනගෙන මේ අඩු දෙවියන් වහන්සේ නෙවෙයි அவர் புத்தியிலே தெளிவற்றவர் அல்ல දැනගන්න දෙවියන් වහන්සේගේ
සභාව සහෝදරන් රංගනයේ සභை සහෝදර සම්පත්ගේ සභාව සහෝදරන් සම්පත්ගේ සභை සභාව සහෝදරන් අසංකඩයේ සභை ප්‍රේමසිරිගේ සභාව සහෝදරන් ප්‍රේමසිරිගේ සභை සභාව සහෝදරන් චින්තනයේ සභை සභාව සහෝදරන් අසංකඩයේ සභை මාලිගාව සහෝදරන් නිරෝෂී என்ற ஆலயம் මේ සියල්ල එකතු වුණාම දෙවියන් වහන්සේගේ සභාව இதெல்லாம் ஒன்று கூடினால் தேவனுடைய சபை තේරුණාද දෙවියන් වහන්සේගේ සභාව කියන්නේ මොනවද இப்பொழுது புரிகிறதா தேவனுடைய சபை என்றால் என்ன என்று? දෙවියන් වහන්සේගේ සභාව இதுதான் தேவனுடைய சபை කොහොමද කියන්නේ කියලා ඔබට හිතන්න පුළුවන් நீ எப்படி சொல்கிறீர் என்று நீங்க நினைக்கலாம் බයිබලයේම තියෙනවද කියලා ඔබ කියන්න පුළුවන් பைபிள்ல அப்படி இருக்கிறதா என்று நீங்க கேட்கலாம் පෙන්වා දෙන්න බයිබලයේ තිබෙනවා நான் காமிக்கிறேன் எப்படி பைபிளிலே இருக்கிறது என்று අවශ්‍යම පෙන්වා දෙන්න நான் சிறிதாக சொல்லுவேன் ප්‍රේමණීය සහෝදරය සහෝදරිය அன்பான சகோதரனே சகோதரியே ඒක මිනිස්සෙක්ව මෙවුවා தேவன் ஒரு மனுஷனை படைத்தார் දෙවියන් වහන්සේ දේව භක්තිවන්ත පරම්පරාවක් මේ පොළොවේ සෙවු නිසා தேவன் இந்த பூமியில் ஒரு பக்தியுள்ள பரம்பரை தேடினபடினாலே දෙවියන් වහන්සේ එක මිනිසෙක් මෙවුවා தேவன் ஒரு மனுஷனை படைத்தார் ඒ මිනිසයාත් එක්ක දෙවියන් වහන්සේ වාසය කරන්න උන්වහන්සේට අවශ්‍ය වුණා அந்த மனுஷனோட வாசம் செய்கிறதுக்கு தேவனுக்கு வேண்டியப்பட்டது දෙවියන් වහන්සේ මිනිසයාව මවලා தேவன் மனுஷனை படைத்து ඔහුගේ නාස් පුඩු වලට அவனோட இந்த மூக்கிலே மூச்சுக்கு උන්වහන්සේ හුස්ම හෙළුවා அவருடைய மூச்சை விட்டார் උන්වහන්සේගේ හුස්ම හෙළුවා அவருடைய மூச்சை தந்தார் ජීවමාන ප්‍රාණයක් වුණා அவன் ஜீவனுள்ள பிராணியாய் மாறிட்டான் அவன் ජීවමාන ආත්මයක් වුණා அவன் ஜீவனுள்ள ஆத்மாவாய் மாறிட்டான் විශාල ஜீவனுள்ள ஆவியாய் மாறிவிட்டான் ජීවමාන ආත්මයක් වුණා அவன் ஜீவனுள்ள ஆத்மாவாய் மாறிவிட்டான் ජීවනයේ ආත්මයක් වුණා ප්‍රේමණීය அவன் සහෝදරය ஜீவனிலே ஆத்மாவாய் மாறிவிட்டான் යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு கிறிஸ்து சொன்னார் ඔබ සුද්ධ යෝහන් තුමාගේ පොතේ நீங்க பரிசுத்த யோவான் அவர்களுடைய புத்தகத்திலே 20 වන පරිච්ඡේද 21 නැත්නම් 22 වන පදේ කියවලා බලන්න 21வது அதிகாரம் இல்லாவிட்டால் 22வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க සත්‍ය දේම කරනවා இயேசு கிறிஸ்துவும் அதே செய்கிறார் මොනවාද ඔවුන් වෙතට පිඹලා என்ன என்றால் அவர்கள் மீது ஊதி அவர்கள் மீது ஊதி ඔවුන් සුද්ධාත්මය ලබා ගන්න කියලා அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக සුද්ධාත්මයන් වහන්සේ ලබා ගන්න කියලා කිව්වා அவர்களை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக දෙවියන් වහන්සේගේ ආත්මය ලබාගත්තු කෙනා ஆகையால தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர் දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ නැමැති සර්ව පරාක්‍රමයන් වහන්සේ தேவனுடைய ஆவி என்ற சர்வ பராக்கிரமுள்ள தேவன் වාසය කරන මාලිගාව வாசம் செய்கிற ஆலயம் ඔබ අන්‍ය භාෂාව කතා කරනවා நீங்க அந்நிய பாஷை பேசுகிறீர் ඔබ ආශ්චර්යවත් දේ කරන්න පුළුවන් நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும் නමුත් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව කියා දෙවියන් වහන්සේ හැම කෙනෙක්වම ආමන්ත්‍රණය කරනු ලබනවා ஆனாலும் தேவனுடைய ஆலயம் என்று தேவன் எல்லோரையும் சொல்கிறார் ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரிகளே පරණ කිව්සුමේ දෙවියන් වහන්සේ அது பழைய ஏற்பாடிலே தேவன் ඒ ආදාම මවලා அந்த ஆதாமை படைத்து ආදාමට සුදුසු සාකාරය ලබා දුන්නා அவருக்கு ஏதுவான வாழ்க்கை துணையை கொடுத்தார் මාලිගාව උන්වහන්සේ ගොඩනගලා அவர் அந்த ஆலயத்தை படைத்து ඒ මාලිගාවෙන්ම තවත් මාලිගාවක් උන්වහන්සේ அந்த ஆலயத்திலே இன்னொரு ஆலயத்தை உருவாக்கினார் පෞල් දිහා බලද්දීම අපිට පේනවාද ප්‍රේමණීය සහෝදරයනි இன்றைக்கு குடும்பங்களை பார்க்கும் போது அப்படி இருக்கிறதா දොස් කියනවා நாங்க அவர்களுக்கு இவர்களுக்கு நாங்க குற்றம் சாட்டுகிறோம் ඒක තියෙන්නේ ඒක ගතිගුණාංගය ඒ ආරම්භයේ සිට පැමිණෙන ගතිගුණාංගය அது ஆரம்பத்திலே இருக்கிற வருகிற கொள்கை ඒ ආරම්භයේ සිට පැමිණෙන ගතිගුණාංගය அது ஆரம்பத்திலே இருந்து வருகிற கொள்கை ඒ බව ඔබගේ චෝදනාවට වෙනස් කරන්න බෑ அது உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு மாற்ற முடியாது ඔබගේ චෝදනාවට ඒවා වෙනස් කරන්න බෑ அது உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு மாற்றுவதற்கு வல்லமில்லை චෝදනා කරනවා නම් அப்படி நீங்க குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால் ඔබගේ තන ඉන්නවා කියලා බයිබලයේ සඳහන් කරනවා நீங்க பிசாசினிடத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது தன்னுடைய சகோதரனை குறித்து සහෝදරිය ගැන தன்னுடைய சகோதரியை குறித்து අභිමුඛයේ සිට தேவனுடைய சமூகத்திலே நின்று තමයි චෝදනා இரவும் කරනවා பகலும் நீ அவனை குறித்து பொல்லாப்பு பேசுகிறீர் என்றார் යක්ෂයාගේ නිලස දෙවියන් වහන්සේ කියනවා அது பிசாசினிடம் என்று அவர் சொல்கிறார் බයිබලයේ අපිට පෙන්වනවා அது பிசாசுடைய கிரிகை என்று வேதம் சொல்கிறது ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි ஆகையால் அன்பான சகோதர சகோதரி බලන්න බයිබලයේ பாருங்கள் பைபிளை බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ பாருங்கள் தேவனுடைய வசனத்தை දෙවියන් වහන්සේ එක පවුලක් සාදලා தேவன் ஒரு குடும்பத்தை படைத்து ඒ පවුල කරනකොටගෙන දේව භක්ත පරම්පරාවක් දෙවියන් වහන්සේ සෙවුවා அந்த குடும்பத்தை கொண்ட ஒரு பக்தியுள்ள பரம்பரையை கண்டு தேடினார் ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரிகளே ඒ භක්තිය
වහන්සේම විනාශ කළා. ஆகையாலே மனுஷர் அந்த வம்சத்தை அவர் அழித்தார். දමනය කළා. அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அவர் අලිතු போட்டார். அவர் அழித்து போட்டார். උන්වහන්සේ දමනය කළා. அவர் அழித்து போட்டார். උන්වහන්සේ උදාස වාවා. அவருடைய கோபம் வந்தது. උන්වහන්සේ තවත් පවුලක් උන්වහන්සේ සභාවක් උන්වහන්සේ ඇති කරගත්තා. அவர் இன்னொரு குடும்பத்தை சபையை உருவாக்கிட்டார். ඒ නෝවා නැමැති පවුල. அது நோவா என்ற குடும்பம். ඒකත් හරියේ නෑ. அதுவும் சரி வரவில்லை. සමහර ආබ්‍රහම් නැමැති පවුල දෙවියන් වහන්සේ. இன்னொரு குடும்பம் ஆபிரகாம் என்ற குடும்பத்தை உருவாக்கினார். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக සෑම අතින්ම எல்லாவற்றையும் උන්වහන්සේ ඉදිරියේ ඍජුව සිටියා. எல்லாவற்றையும் நேராய் நின்றான். ඍජුව සිටියා ප්‍රේමණීය සහෝදරයා. நேர்மையாய் நின்றான். අවංකව සිටියා. அவன் நேர்மையாய் இருந்தான். පිරිසිදුව සිටියා. அவன் எல்லாவற்றையும் உண்மையாய் இருந்தான். ඒ නිසා ප්‍රේමණීය සහෝදරනි ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, ඔහුගේ වංශයේම දෙවියන් වහන්සේගේ සභාව කියලා දෙවියන් වහන්සේ ආමන්ත්‍රණය කරනවා පරණ කිව්ස. அவருடைய வம்சமே தேவனுடைய சபை என்று ஆதியாகமத்திலே சொல்கிறது. තමයි සභාව. அவருடைய குடும்பம் தான் சபை. ඒ ඊශ්‍රායෙල් සෙනඟ ආබ්‍රහම්ගේ පවුල. அந்த ஈஸ்ராயேல் ஜனங்கள் தேவனுடைய சபை. ආබ්‍රහම්ගේ පවුලයි සභාව. ஆபிரகாமுடைய குடும்பம் சபை. ඒ ආබ්‍රහම්ගේ පවුල තමයි සභාවක් ලෙස දෙවියන් වහන්සේ ආමන්ත්‍රණය කළේ. அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை தான் சபை என்று ஆண்டவர் சொன்னார். ඒ නිසා ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ වලින් සේදුනාව අපි இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலையேற்ற எடுத்த நாங்கள், ඔබගේ භාර්යාව உங்களுடைய மனைவி මාලිගාව அவள் ஒரு ஆலயம், දෙවියන් වහන්සේ වැඩ වාසය කරන මාලිගාව. தேவன் வாசம் செய்கிற ஆலயம். අපි මේ රටේ වැඩ කරනවා අපේ රැකියාව. நாங்க இந்த நாட்டிலே வேலை செய்கிறோம். අපි දන්නවා සමස්තයක් වශයෙන් වැඩිම ප්‍රතිශතයක් අපි රැකියාව කරනු ලබන්නේ. நாங்க ஒரு கூட்டமா எடுத்தா நாங்க எல்லாரும் வேலை செய்கிறோம். සමස්තයක් වශයෙන් ஒரு வகையாக நாங்க எடுத்தால் நாங்க எல்லாரும் வேலை செய்கிறோம். මේ රටේ අපි කරන රැකියාව இந்த நாட்டிலே நாங்க செய்கிற தொழில் පිරිසිදු කිරීම තමයි වැඩිම අපි කරන්නේ. நாங்க க்ளீன் பண்றதை தான் செய்கிறோம். පිරිසිදු කිරීම. எல்லாம் சுத்தமாக்குறதை தான் செய்கிறோம். බලන්න මම වැඩ කරපු ඒ ගෙදර සිඤ්ඤෝරා நான் வேலை செய்த வீட்ல சிஞோரா අවුරුදු මං හිතන්නේ 10ක විතර ප්‍රථමයෙන් 10 வருடங்களுக்கு முன்பதாக එයා ඇවිදිනකොට அவள் நடக்கும் போது සමහර විට පහවන් නැතුව ඇවිදිනවා ගේ ඇතුලේ. அவள் காலிலே ஒன்றும் இல்லாமல் நடப்பாள். ඒ පහවන් නැතුව එයා ඇවිදිනකොට දූවිලි නැතොත් වැලි තිබුණොත් පොළොවේ அவள் நடக்கும் போது ஒன்றுமில்லாமல் நடக்கும் போது பூமியிலே தரையிலே மண்ணு இல்லாவிட்டால் தூசி இருந்தால் அவள் என்னை ராஜேஷ் ராஜேஷ் என்று கூப்பிடுவாள். අතර වෙනවා එයා. அங்கேயே நிற்பா. මෙතන බලන්නෙත් නෑ මෙතන වැලි කියලා. இந்த இடத்தை பார்க்க மாட்டா, ஆனா இந்த இடத்திலே மண் என்று சொல்லிட்டு போவா. එතනම පිරිසිදු කරන්න ඕනේ. அப்பொழுது நான் அதை சுத்தமாக்க வேண்டும். ඔවුන්ගේ බඩු සියලුම දේ අපි තාමත්ම அவங்களுடைய எல்லா பொருட்களும் மிகவும் கவனமாக අපි පිරිසිදු කළ යුතුයි. எல்லாம் நாங்க சுத்தமாக்க வேண்டும். මේ සාමාන්‍ය මේ ලෝකේ පොසත් අයගේ මේ දේවල්. இந்த உலகத்திலே சர்வசாதாரணமான பணம் உள்ள மக்களுடைய காரியங்கள். මේ මාලිගාව ආරක්ෂා කරන මුරකරුවන් அந்த ஆலயத்தை காக்கிற காவக்காரர்கள் ඒ මාලිගාව அந்த அரமனை காக்கிற காவக்காரர்கள் උතරම් රෑ දවල් අවදිව සිටවුන ආරක්ෂා කරනු ලබනවා. அவர் எவ்வளவு இரவும் பகலும் விழித்திருந்து அதை காக்கிறார்கள். ආරක්ෂා සහිතව පිරිසිදු කරනවාද? அதை எப்படி கவனமாய் அவர்கள் சுத்தமாக்குறார்கள். දෙවියන් වහන්සේගේ මාලිගාව தேவனுடைய ஆலயம் ඔබගේ භාර්යාව உங்களுடைய மனைவி ඔබගේ ස්වාමි පුරුෂයා உங்களுடைய கணவன் දෙවියන් වහන්සේ වැඩ වාසය කරන මාලිගාව. தேவன் வாசம் செய்கிற ஆலயம். කොතරම් මේක ආරක්ෂා කළ යුතුද? அதை எவ்வளவு கவனமாய் காக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ගණන් ආයත නැද්ද? தேவன் கணக்கு கேட்பாரா இல்லையா? දෙවියන් වහන්සේ ගණන් ආයත නැද්ද? தேவன் கணக்கு கேட்பாரா இல்லையா? දෙවියන් වහන්සේ ඒවට ගණන් ආනිද නැද්ද ප්‍රේමණීය? தேவன் அதுக்கு கணக்கு கேட்பாரா இல்லையா? ඔබට ඕන විදියට ඒකට සත්කාර කරන්න බෑ. உங்களுக்கு வேண்டிய பிரகாரமாய் அதை நீங்க கவனிக்க முடியாது. ඔබට ඕන විදියට ඔබ ඒක ක්‍රියාවට නම්වන්න බෑ. உங்களுக்கு வேண்டிய முறையாக நீங்க அதை கிரியை செய்ய முடியாது. මාලිගාව. அது ராஜகீய ஒரு மாளிகை. ඒ රජ මාලිගාවක්. அது ராஜகீய ஒரு அரண்மனை. ඔබගේ ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ස්වාමි පුරුෂයා
ක්‍රියාකල යුතුද? எவ்வளவு நீங்க பொறுப்பாக கிரியை செய்ய வேண்டும்? ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය. அன்பான சகோதரனே சகோதரியே, විතරක්ද? அது மற்றமா? මගේ සහෝදරයා என்னுடைய சகோதரன் දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. தேவனுடைய ஆலயம். මගේ සහෝදර පවුල என்னுடைய சகோதரனுடைய දෙවියන් குடும்பம் වහන්සේගේ සභාව. தேவனுடைய சபை. කොතරම් ඊට වඩා දෙයක් අපි කළ යුතුද ප්‍රේමණීය அப்படி என்றால் நாங்கள் அதை விட எவ்வளவு காரியம் செய்ய வேண்டும்? දේවල් කළ යුතුද? எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும்? සමහරුන් හිතනවා මෙයා මේක කරනවාද කියලා. சில பேர் நினைப்பீர்கள் இவர் செய்கிறாரா என்று. පරිපාලනය තුළ යම් කිසි ක්‍රමවේද තිබෙනවා. அட்மினிஸ்ட்ரேஷன் குள்ள சில காரியங்கள் உண்டு. මේම ලස්සනට දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම තුළ කරමින් යනවා. அது ஆண்டவருடைய வழி நடத்துவதற்குள்ளே நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். අවසානයේදී බලාගෙන ඉන්න. அதிலே முடிவை பாருங்கள். දෙවියන් වහන්සේගේ නාමයේ ගෞරවය පැවැත්. அதிலே தேவனுடைய நாமம் கௌரவப்படும். ඇත්ත එළියට එයි. உண்மை வெளியில வரும். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිය. அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ගැන සභාව ගැන හරිතේ අවබෝධයක් තිබෙන්න ඕනේ. நீங்க ஆண்டவருடைய சபையை குறித்து சரியான தெளிவுக்குள்ளே இருங்க. ඒසයිත දෙවියන් වහන්සේගේ ලේවලින් මිලදී ගත්තා. அது கர்த்தருடைய இரத்தத்தினாலே பெற்றெடுத்தார். කර්තරිල්ල දේවන්. தேவனுடைய இரத்தத்தினாலே பெற்றெடுத்தார். ස්වාමීන් වහන්සේ නෙමෙයි දෙවියන් වහන්සේ. அது கர்த்தர் அல்ல, தேவன். ඒ දෙවියන් වහන්සේ. அது தேவன். ඒක ස්වාමීන් වහන්සේගේ නෙමෙයි දෙවියන් වහන්සේ. அது கர்த்தருடையது அல்ல, தேவனுடையது. ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය. அன்பான சகோதர சகோதரிகளே, ඒක දෙවියන් වහන්සේගේ රුධිරයෙන් මිලදී ගත්තා. அது தேவனுடைய இரத்தத்தினால் பெற்றெடுத்தார். කවද්ද උන්වහන්සේ රුධිරයෙන් මිලදී ගත්තේ? எப்ப அவர் பெற்றெடுத்தார்? 74 වන ගීතාවලියේ දෙවන පදය. 77வது சங்கீதம் 2வது வசனம். 74வது සංගීතම් 2வது වසන. 74வது சங்கீதம் 2வது வசனம். 74 වන ගීතාවලියේ දෙවන පදය. 74வது சங்கீதம் 2வது வசனம். කියවා බලන්න. வாசித்து பாருங்கள். ගීතාවලියේ පොතේ 74 වන පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ සිට ඔබ පුරාණ කාලයේදී මිලේට ගත්තා වූ ඔබගේ උරුම ගෝත්‍රය වන පිරිස මුදා ගත්තා වූ ඔබගේ සභාවද ඔබ විසු සියෝන් කන්දද සිහි කළ මැනව. බලන්න මම ඉතාමත් වේගයෙන් කියලා අවසන් කරන්න ප්‍රේමණීය காரணம் සහෝදරනි. நான் மிகவும் சீக்கிரமாய் வாசித்து முடிக்கிறேன். දෙවලින් මම කියවන්න. தமிழிலே நான் சொல்லுகிறேன். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ඔබ පුරාණ කාලයේදී මිලේට ගත්තා වූ ඔබගේ උරුම ගෝත්‍රය වන පිරිස මුදා ගත්තා වූ ඔබගේ සභාවද ඔබ විසූ සියෝන් කන්දද සිහි කළ මැනව. ප්‍රේමණීය සහෝදරයනි, අන්பான சகோதர சகோதரிகளே, මගේ භාර්යාව දෙමළෙන් කියවන්න දන්නේ නැහැ. ඒ නිසායි මම දෙමළෙන් කියවන්නේ. என்னுடைய மனைவி தமிழ் வாசிக்க முடியாது, ஆகப்படியினாலே நான் தமிழிலே வாசிக்கிறேன். ඒකයි ප්‍රශ්නේ ප්‍රේමණීය සහෝදරයනි දෙමළෙන් මම කියවන්නේ. அதுதான் பிரச்சனை, தமிழிலே வாசிக்கிறேன். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரிகளே, උන්වහන්සේ పూర్ව කාලේ அவர் ஆதியிலே උන්වහන්සේ මිලදී ගත්තා වූ සභාව. அவர் மீட்டெடுத்த சபை. ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවසේදී මිලදී ගත්ත සභාව කියලා කියනවාද? இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே பெற்றெடுத்த சபை என்று சொல்கிறாரா? පුරාණ කාලේ සභාව උන්වහන්සේ මුදවාගෙන තිබෙනවා. ஆதியிலே தேவன் மீட்டெடுத்தார் என்று சொல்கிறார். උන්වහන්සේගේ උරුමේ ගෝත්‍රයක් වෙන පිණිස அவருடைய உரிமைக்குள்ள கோத்திரமாய் மாறும்படியாக, அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறும்படியாக உன்வாசிக்கு உரிமையை கோத்திரமாக பிடிச මේ සභාව උන්වහන්සේ මේ මුදවාගෙන තිබෙනවා. இந்த சபையை ஆண்டவர் மீட்டெடுத்தார். ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය, அன்பான சகோதரனே சகோதரியே, සබත කියවන්න වෙලාවක් තියෙනවද නැද්ද කියලා මම දන්නේ නැහැ. எனக்கு எபிசியர் புத்தகம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. කරන්න වෙලාවක් තියෙනවද නැද්ද කියලා මම දන්නේ නැහැ. அது விளங்கப்படுத்த எனக்கு நேரம் இருக்கிறதோ என்று தெரியாது. දෙවියන් වහන්සේ අද දිනේ කියන දේ මම කියලා යන්නම්. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறதை நான் சொல்லிவிட்டு போகிறேன். ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය, அன்பான சகோதரனே சகோதரியே, పూర్ව කාලේ දෙවියන් වහන්සේ මාලිගාව උන්වහන්සේගේ සභාව මිලදී අරන් තිබෙනවා. புராணத்திலே ஆதியிலே தேவன் அவருடைய சபையை அவர் மீட்டெடுத்தார். පුරාණ කාලේදී උන්වහන්සේ සභාව මුදවාගෙන ஆதியிலே தேவன் சபையை மீட்டெடுத்தார். ඔබ නැමැති ඔබගේ පවුල නැමැති සභාව உங்களுடைய குடும்பம் என்ற சபை දෙවියන් වහන්සේ පුරාණ කාලේ උන්වහන්සේ මුදවාගෙන තිබෙනවා. அவர் ஆதியிலே மீட்டெடுத்தார். මේ සභාව இந்த சபை, මේ පවුල් වලින් එකමුතු වුණු මේ සභාව, இந்த குடும்பங்களை கொண்ட சபை, මේ සහෝදරයන් එකමුතු වුණු සභාව இந்த சகோதரர்கள் ஒன்று கூடிய சபை දෙවියන් වහන්සේගේ ලේවලින් தேவனுடைய இரத்தத்தினாலே පුරාණ කාලයේදී ஆதியிலே ஆதியிலே ඒ පටන් ගන්නට ප්‍රථම ஆரம்பத்திலே දෙවියන් වහන්සේ මුදවාගෙන இந்த තිබෙනවා. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவன் மீட்டெடுத்தார். මුදවාගත්තේ என்னத்துக்கு மீட்டெடுத்தார்? අනාගත ඉලක්කය
දෙවියන් වහන්සේ කියනවා. எதிர்காலத்தின் நோக்கத்தை சொல்லுகிறார். ඒ අනාගතයේ උන්වහන්සේගේ සැලසුම ගැන කියනවා. எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் சொல்கிறார். පුරාණේ මොකටද මුදවාගත්තේ? ஏன் ஆதியிலே மீட்டெடுத்தார்? උන්වහන්සේට උරුම ගෝත්‍රයක් වල පිළිස. அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறும்படியாக. මේක තුලින් අපි දකිනවා යම් දෙවියන් වහන්සේගේ රාජකීය සැලසුම. இதுக்குள்ளே நாங்கள் காணுகிறோம் தேவனுடைய ஒரு திட்டத்தை. රාජරීගමාන திட்டத்தை. ராஜரீகமான திட்டத்தை. රාජකීය සැලසුමක් අපි දකිනවා. ராஜரீகமான திட்டத்தை காணுகிறோம். සැලසුමක් අපි දකිනවා ප්‍රේමණීය. உயர்ந்த ஒரு திட்டத்தை காணுகிறோம். මේක මතක තියාගන්න. இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். මතක තියාගන්න ඔබ මේ දේශනාවට සමන් දුන්නොත් ඔබට අවබෝධ වෙනවා இதை කිසිම நீங்க ஞாபகம் வைத்துக் கொண்டு நீங்க இந்த பிரசங்கத்துக்கு நீங்க செவி சாய்த்தால் அது உங்களுக்கு இலகுவாய் இருக்கும். ඔබගේ භාර්යාව මාලිගාවක්. உங்களுடைய மனைவி ஆலயம். ඔබගේ ස්වාමි පුරුෂයා මාලිගාවක්. உங்களுடைய கணவன் ஆலயம். සෑම තනි පුද්ගලයෙක්ම මාලිගාවක්. எல்லாம் தனிநபரும் ஆலயம். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதர சகோதரிகளே, ඔබගේ භාර්යාව නැමැති මාලිගාවයි. உங்களுடைய மனைவி என்ற ஆலயம், ස්වාමි පුරුෂයා නැමැති මාලිගාවයි. கணவன் என்ற ஆலயமும் මේ දෙදෙනාම එකතු වුණාන් இந்த පස්සේ ரெண்டு பேரும் ஒண்ணா இணைந்த பிறகு මේ මාලිගා දෙකම එකඟ වුණාන් පස්සේ இந்த ரெண்டு ஆலயமும் ஒண்ணா இணைந்த பிறகு මාලිගා දෙකම එකක් වුණාන් පස්සේ இந்த இரண்டு ஆலயம் ஒண்ணாய் மாறிய பிறகு ඒක සභාවක්. அது சபை. ඒ මාලිගා ඒ සභාව அந்த சபை මේ වගේ පවුල් වලින් සෑදුණු සභාවල් இந்த குடும்பங்களை கொண்ட சபை. මේ සභාවල ඔක්කොම එකතු වුණාන් පස්සේ දෙවියන් වහන්සේගේ සභාව. இந்த சபைகள் எல்லாம் ஒன்று கூடினதுக்கு பிறகு தேவனுடைய சபை. මේ සභාව இந்த சபை දෙවියන් වහන්සේගේ ලේ වලින් தேவனுடைய இரத்தத்தினாலே පුරාණේ ஆதியிலே උන්වහන්සේ මිලදී අරන් තිබුණා. அவர் மீட்டெடுத்தார். මොකටද දැන් කියන අද මිලදී ගත්තේ මොකටද? எதுக்காய் அவர் மீட்டெடுத்தார்? ඔබ නැමැති ඔබගේ පවුල නැමැති සභාව உங்களுடைய குடும்பம் என்ற ஆலயம், මේ පවුල් වලින් සෑදුණු සභාව இந்த குடும்பங்களை கொண்டு உருவாகிய சபை උන්වහන්සේට සලස්මක් තිබෙනවලු මොකටද මේ සභාව පුරාණේ මිලදී ගත්තේ කියලා. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே அவர் மீட்டெடுத்தார். එහෙනම් මේ මිලදී ගත්තට තාම අයිති වෙලා නැහැ. ஆனாலும் இதை அவர் மீட்டெடுத்தாலும் உரிமை இல்லை. උන්වහන්සේට තාම අයිතියක් නැහැ. அவருக்கு உரிமை இல்லை. ඔබට පැහැදිලිද පදය තුල? உங்களுக்கு அந்த வசனத்துக்குள்ளே தெளிவா இருக்கிறதா? අතරන ගීතාවලියේ දෙවන පදය ඔබට පැහැදිලිද? 74வது சங்கீதத்திலே இரண்டாவது வசனம் உங்களுக்கு புரிகிறதா? උන්වහන්සේ මිලදී ගත්තා. அவர் மீட்டெடுத்தார். බ්‍රදර් කොහමද? பிரதர் எப்படி? ජේසු පීටර්ද? ජේසු Praise පීටර් the Lord, brother. එහෙම කියපු ගමන් அப்படி சொன்னபடினாலே කල්පනා කරනවා. நீங்க யோசிக்கிறீங்க. මනසේ ගොඩාක් දේවල් දුවනවා. இருதயத்திலே அநேக காரியங்கள் ஓடுகிறது. ජේසු පීටර් කියනවා Praise the Lord என்று சொல்லுகிறீர்கள். මෙයා இவர் ගැලවීමක ලබපු කෙනෙක්. இவர் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவர். ගැලවීම ලැබුවද නැද්ද? ரட்சிப்பை பெற்றாரா இல்லையா? නැත්නම් මෙයා කතෝලික පසුබිමේ කෙනෙක්ද? இவர் ரோமான் கத்தோலிக்க පින්නණියේ ඉතරවරා. රෝමානු කතෝලික පසුබිමේ කෙනෙක්ද? இவர் ரோமானு கத்தோலிக்க பின்னணியிலே இருக்கிறவரா? ඒ වගේ අපිට සිතුවිලි නැගෙනවා. எங்களுக்கு அப்படியாய் மனதிலே வரும். ඒ නිසා அந்த சந்தேக நிமித்தம் අපි අහනවා நாங்க கேட்போம், ඔබ යේසුස් වහන්සේව පිළිගෙන දෙන්නේ? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா? ඒකට එහා යනවා. அதுக்கு அங்கிட்டாக போ. ඔබ ගැලවීම ලැබපු කෙනෙක්ද? நீங்க ரட்சிப்பு பெற்றீர்களா? ඔබ ස්වාමීන් වහන්සේව හඳුනන කෙනෙක්ද? நீங்க கர்த்தரை அறிந்தவர்களா? ඔබ කිතුණුවෙක්ද? நீங்க கிறிஸ்தவனா? මේ ඔක්කොම ඕකවත් இது எல்லாம் ஆமா என்று சொன்னாலும் ඊට පස්සේ අපි අහනවා அதுக்கு பிறகு நாங்க ඔයා கேட்போம், කතෝලිකද? நீங்க கத்தோலிக்க, ඔබ සභාවකද? நீங்க சபையிலையா? එයා පොඩ්ඩක් එයාට තේරුම් නැති වුණාම அவனுக்கு புரியாவிட்டா போனோன்னு අපි කියනවා நாங்க சொல்லுவோம், ඔබ පුබුදු වේද? நீங்க புது வேலையா? ප්‍රේමණීය සහෝදරයන් අපේ දැනගන්න මේමයි. அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஞானம் இது, අපගේ දැනගන්න මේමයි. எங்களுடைய தெளிவு இது, එங்களுடைய அறிவு எங்களுடைய அறிவு இது, අපේ දැනගන්න මේයි. எங்களுடைய அறிவு இது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே, නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය අපට සඳහන් කරනවා. ஆனாலும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, පුරාණේ මුදවා ගත්තා. ஆதியிலே மீட்டெடுக்கப்பட்டார். තාම අවසන් නැහැ.
இன்னும் முடிவடையவில்லை. අපි යේසුස් වහන්සේගේ ලේ ගැන යාඥා කරලා நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து ஜெபித்து ලේ ගැන විශ්වාස කරලා இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பி යේසුස් වහන්සේ සමග ගමන් කරලා இயேசு கிறிஸ்துவோட நடந்து බයිබලේ රැඳ දවල් කියවලා பைபிளை இரவும் பகலும் வாசித்து සේවය කරලා நாங்க ஊழியம் செய்து සුවාරංචි කරලා சுவிசேஷம் செய்து ආස්කම් කරලා அற்புதம் செய்து මේ සියල්ලම කරා. இதெல்லாம் செய்து නමුත් ஆனாலும் අපි අවසානයේ පැමිණෙන්නේ නැහැ. ஆனாலும் முடிவுக்குள்ளே வரவில்லை. මේක දිවීමේ කොටසක්. දිවීමේ තිබෙන අඩංගු කාරණාව. இது ஓடுதலிலே ஒரு பங்கு. ඒ ප්‍රධාන මූලික කාරණාවක් තිබෙනවා මේ දිවීමේ. அதிலே ஒரு காரணம் இருக்கிறது. இந்த ஓட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் உண்டு. මේ දිවීමේ තිබෙනවා මූලික කාරණාවක්. ඒ அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඒ කාරණාව අපි දැනගත යුතුයි. அந்த தாற்பயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඒකේ ගැඹුර දැනගත යුතුයි. තේරුම් ගත යුතුයි. තේරුම් ගත යුතුයි. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. අන්பான සහෝදර සහෝදරිகளே. මොනවාද මේක? என்ன இது? මේ දිවීම තුළ තිබිය යුත්තේ සුද්ධකම. இந்த ஓட்டத்திலே இருக்க வேண்டும் பரிசுத்தம். මේ දිවීම තුළ තිබිය යුත්තේ මටත් ඔබටත් සුද්ධකමයි. இந்த ஓட்டத்திலே எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் பரிசுத்தம். කොහෙත් තිබෙන්න ඕනේ. இது எங்கும் இருக்க வேண்டும். අපේ දිවීමෙන් කොහෙත් තිබෙන්න ඕනේ. எங்களுடைய ஓட்டம் எங்கும் இருக்க வேண்டும். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே. නමුත් මේ සුද්ධකම තිබුණාට සම්පූර්ණ වෙලා නැහැ. அந்த பரிசுத்தம் இருந்தாலும் அது சம்பூர்ணமாகி இல்லை. ඒ දිවීම අවසන් වෙලා නැහැ. இந்த ஓட்டம் முடிவடையவில்லை. බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது පුරාණේ උන්වහන්සේ මුදවාගත්තා සභාව. ஆதியிலே தேவன் மீட்டெடுத்தார் சபையை. ඔබේ පවුල නිමිති සභාව. உங்களுடைய குடும்பம் என்ற சபை. පවුලින් සෑදුණු සභාව. குடும்பத்தினாலே இணையப்பட்ட சபை. මේ සභාව උන්වහන්සේ මිලදී ගත්තේ இந்த சபையை அவர் மீட்டெடுத்தது උන්වහන්සේගේ උරුමේ ගෝත්‍රයක් වෙන පිණිස. அவருடைய சுவாதீன சுதந்திர கோத்திரமாய் மாறும்படியாக උන්වහන්සේ මිලදී අරන් තිබෙනවා. அவர் மீட்டெடுத்தார். මිලදී ගත්තට அவர் மீட்டெடுத்தாலும் උන්වහන්සේ අපි මිලදී ගත්තට அவர் எங்களை மீட்டெடுத்தாலும் උන්වහන්සේට උරුමයක් වෙලා නැහැ. அவருக்கு உரியவர்களாய் நாங்கள் ஆகவில்லை. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர සභාව சகோதரிகளே. කියන්නේ சபை என்றால் අපි සියල්ලන්ගේම රැස්වීම තමයි සභාව. நாங்க எல்லோரும் ஒன்று கூடுகிறது தான் சபை. ඇසැම්බලිය. நாங்க எல்லோரும் கூடுகிறது. අපි එකතු වීම මේ සභාව ඔක්කොම நாங்க எல்லோரும் இந்த சபையை ஒன்று கூடி මේ සභාව මේ පවුල් වලින් සෑදුණු සභාවන් இந்த குடும்பங்களை கொண்ட இந்த சபை මේ එකතු වුණු සභාව இந்த குடும்பங்களால் ஒன்று கூடிய சபை මේක මේ රැස්වීම තමයි සභාව. இந்த ஒன்று கூடுதல் தான் சபை. ඒ නිසා තමයි ආදි කාලේ රැස්වීම ගැන බොහෝසේ බයිබලයේ අපිට කතා කරලා ලබනවා. ஆகையால தான் ஆதியிலே வேதம் இந்த ஒன்று கூடுதலை பற்றி பேசுகிறது. එක්ලේසියා කියන මේ සමේ නමේ අර්ථයට එක්ලේසියා කියන எக்லேசியா என்ற நாமத்துக்கு அர்த்தம் වචනේ අර්ථයට இந்த கிரேக்க நாமத்திலே அர்த்தம் මේ සභාව කියන ග්‍රීක භාෂාවේ එක්ලේසියා. இந்த சபை என்றால் கிரேக்க பாஷையிலே எக்லேசியா என்று சொல்வார்கள். බොහෝ අර්ථකථන ලබා දෙනවා. இதுக்கு अनेक விளக்கங்களை சொல்கிறது. මේ අනර්ගම පැහැදිලි කිරීම තමයි இதுதான் சரியான விளக்கம். දෙවියන් වහන්සේ විසින් මුදවාගත්තා වූ සෙනඟගේ රැස්වීම. தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய ஒன்று கூடுதல். මේයි සභාව එක්ලේසියා. இதுதான் சபையின் எக்லேசியா. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே. මේ දෙවියන් වහන්සේ කියන උන්වහන්සේගේ උරුමයක් විය යුතුයි. அவர் சொல்கிறார் அவருடைய ஊழிய பங்காளராய் ஆக வேண்டும். උරුමයේ ගෝත්‍රයක් විය යුතුයි. அவருடைய உரிமைக்காரர்களாய் ஆக வேண்டும். அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறிவிட வேண்டும். உன்வහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය විය යුතුයි. அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரம். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය විය යුතුයි. මිලදී ගත්තේ කොමකටද? ඒකයි மீட்டெடுத்தார். சுதந்திரේ උන්වහන්සේගේ උරුමේ ගෝත්‍රයක් වෙන පිරිස. அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறும்படியாக උන්වහන්සේ ඔබව මිලදී අරන් තිබෙනවා. அவர் உங்களை மீட்டெடுத்தார். ඔබගේ පවුල මිලදී අරන් තිබෙනවා. உங்களுடைய குடும்பத்தை மீட்டெடுத்தார். පවුල වලින් සෑදෙන සභාව උන්වහන්සේ මිලදී අරන් இந்த තිබෙනවා. குடும்பங்களினால் ஒன்று கூடிய சபையை மீட்டெடுத்தார். ගෝත්‍රය. இது ஒரு கோத்திரம். මේ ගෝත්‍රය මොනවාද? இந்த கோத்திரம் என்ன? ගෝත්‍ර ගෝණ තරම් මේ ලෝකයේ තිබෙන්න இந்த පුළුවන්. உலகத்திலே கோத்திரங்கள் அநேகம் இருக்கலாம். මේ ලෝකයේ ගෝත්‍ර වර්ග
තිබෙනවා இந்த ප්‍රේමීය உலகத்திலே ஒவ்வொரு கோத்திரங்கள் உண்டு. මේ ගෝත්‍ර ඔක්කොම එක පැත්තක තිබ්බා. இந்த எல்லா கோத்திரங்களும் ஒரு பக்கம் දෙවියන් වහන්සේගේ வைத்தாலும் වචනේ ගෝත්‍ර ගැන අපට කතා කරනු ලබනවා. தேவனுடைய வசனம் கோத்திரங்களை பத்தி பேசுகிறது. ඊශ්‍රායෙල් සෙනඟ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සෙනඟ. ஈஸ்ரவேல் ஜனங்கள் என்று தேவனுடைய ஜனங்கள். ඊශ්‍රායෙල් සෙනඟ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සෙනඟ. ஈஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். දෙවියන් වහන්සේ විසින් මුදවගත්තා. தேவனால் மீட்கப்பட்டார். කොහොමද පාස්ටර් බායක කියන්නේ? எப்படி பாஸ்டர் நீங்க சொல்லுவீர்கள்? ඊශ්‍රායෙල් සෙනඟ මුදවගත්තා කියලා. ஈஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார் என்று. පැටවන්නන්ගේ ලේවලි නොවේද? ඒ පූජාවෙන් නොවේද? ඔවුන් මුදවගන්න ලැබුවේ. அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அல்லவா மீட்டெடுத்தார். ඔවුන් නිදහස්ුනේ මිසර දේශයෙන්. அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டது மிஸ்ர தேசத்திலே, එගිප්ත දේශத்திலே. ஈஜிப்து தேசத்திலே. ඔවුන් මිසර දේශයෙන් නිදහස්ුනේ. அவர்கள் ஈஜிப்து தேசத்திலே வந்தது දෙවියන් වහන්සේගේ ආශ්චර්යමත් ක්‍රියාවලින් නෙමෙයි. ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களிலே அல்ல. ඔව් කියනවා දේම කියලා. நீங்க சொல்லுகிறீர்களா அப்படி என்று? මෝසස්ගේ බලගත් හස්තය කියලා ඔබ හිතනවාද? மோசேயின் வல்லமையான கரங்கள் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை. දේවචනී කියනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது, ඒ බැටළු පැටවන්නන්ගේ ලේ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ඒ පාස්කු මංගල්‍ය සමරපු විගස ඔවුන් නිදහස් වුණ බව. அந்த பாஸ்கு பண்டிகை ආසරිතதுக்கு பிற்பாடு அவர்கள் ஆசரித்துக்கு பின்பதாக. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரிகளே, අප උදෙසා මැරුණු පාස්කු බැටළු පැටවන්නන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ எங்களுக்காக மறைக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து උන්වහන්සේගේ ලේ වලින් අපි මිලදී අරන් තිබෙනවා. அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கார். ඒ නිසා ඊශ්‍රායෙල් සෙනඟ මිලදී ගත්තා ලේ වලින්. ஆகையாலே ஈஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார் இரத்தத்தினாலே. ගෝත්‍ර 12ක්. 12 கோத்திரங்கள். නමුත් උන්වහන්සේගේ ගෝත්‍ර නෙමෙයි. அது ஆண்டவருடைய கோத்திரங்கள் அல்ல. සියලු ගෝත්‍රයන් උන්වහන්සේගේ ගෝත්‍රය නෙමෙයි කියලා බයිබලය අපිට සඳහන්. எல்லா கோத்திரமும் ஆண்டவருடைய கோத்திரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. බයිබලය අපිට පෙන්වා දෙනවා අපේ උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය මොනවාද කියලා. என்ன வேதம் சொல்லுகிறது? அவருடைய சுதந்தரிப்பின் கோத்திரம் என்ன என்று. ඒ උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය அது அவருடைய சுதந்தரிப்பின் கோத்திரம். ඒ යුදා ගෝත්‍රය. அது யூதா கோத்திரம். ඒ ගෝත්‍රය ගැන அந்த கோத்திரத்தை பற்றி ඒ ගෝත්‍රයේ තිබෙන මිනිස්යන්ගේ ක්‍රියාකාරීත්වය ගැන බලන්න එපා. அந்த கோத்திரத்தில் இருக்கிற மனுஷனுடைய கிரியை பத்தி பார்க்க வேண்டாம். ඒ ගෝත්‍රයේ තිබෙන පැවැත්ම ගැනත් அந்த கோத்திரத்திலே இருக்கின்ற තන්මය குறித்து தன்மையை குறித்து, ඒ ගෝත්‍රයට දෙවියන් වහන්සේ දී තිබෙන උරුමය ගැන அந்த கோத்திரத்துக்கு அவர் கொடுத்திருக்க சுதந்திர தன்மையை குறித்து, ඒ ගෝත්‍රයේ කැඳවීම ගැන அந்த கோத்திரத்தின் அழைப்பை குறித்து, ඒ ගෝත්‍රයේ ආධිපත්‍ය ගැන அந்த கோத்திரத்தின் වල්ලමේ வல்லமையை பற்றியும், ඒ ගෝත්‍රයෙන් බිරුණාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙස ඔබ මෙනෙහි කර බලන්න. அந்த கோத்திரத்தினாலே வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைவு கூறுங்கள். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය அவருடைய உரிமை கோத்திரம். පුත්‍රයන්න් වහන්සේ මේ ලෝකයට පැමිණිය උරුමයේ ගෝත්‍රයක් ලෙස அவருடைய நேசகுமாரன் இந்த பூமிக்கு வந்தது எங்களுடைய சுதந்தரிப்பின் கோத்திரமாய். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රයක් කරනකොට அவர் எங்களுடைய உரிமைக்காரர் கோத்திரமாய் வந்தார். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රයක් කරනකොටගෙන පැමිණියා. தேவனுடைய உரிமைக்காரர்கள் கோத்திரமாய் வந்தார். උන්වහන්සේගේ බලය, උන්වහන්සේගේ දේවත්වය ප්‍රකාශ වුණේ. උන්වහන්සේගේ මහිමේ තේජස අලංකාරය සියලුම දේ ප්‍රකාශ වුණායි ඒ ගෝත්‍රය තුලින්. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய தேவானுபவம் எல்லாம் அந்த கோத்திரத்துக்குள்ளே வெளிப்பட்டது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரிகளே, ඒ ගෝත්‍රයේ උරුමයක් වන පිරිස දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවා තිබෙනවා. அந்த கோத்திரத்துக்கு உரிமைக்காரர்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். දරුවන් වසිටිනවා. இப்பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் මෙන්න இருக்கிறீர்கள். කොහොමද ඉන්නේ යන්නේ කියලා ඔබ දන්නේ නැහැ. இனிமேல் நீங்க எப்படி இருக்க போறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் வரும்போது උන්වහන්සේ සිටින ආකාරයෙන් උන්වහන්සේ ඔබ දකින නිසා அவர் இருக்கிற வண்ணமாய் நீங்க காண போகிறபடினாலே උන්වහන්සේට සමාන වෙන්න යනවා. அவருக்கு நீங்க சமானமாய் மாறப் போகிறீர்கள். එහෙනම් උන්වහන්සේගේ පුත්‍රයාව දකින කෙනා උන්වහන්සේගේ පුත්‍රයා වගේම ඉන්නවා. அவருடைய புத்திரனை காண போகிறவன் அவருடைய புத்திரனை போல இருப்பார்கள். ප්‍රේමණීය සහෝදරවරුන්ට පැහැදිලිද මම කියන දේ? அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்கிறது? පොඩ්ඩක් අත උස්සලා පෙන්නන්න. உங்களுக்கு புரியாவிட்டால் கைகளை தூக்கி காண்பிக்கப்படியாக. ஏனென்றால் நான் மீண்டும் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். அது மிகவும் முக்கியமான காரியம். யாருக்காவது விளங்காவிட்டால் கையை தூக்கி காண்பீர்கள்.
வார்த்தைகள். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි, එක සහෝදරයෙක් අත ඉස්සුවා. அன்பான சகோதரன் சகோதரியே, නැවතත් මම කෙටියෙන් විග්‍රහ කරන්න. நான் மிக இலகுவாக நான் சொல்லி விடுகிறேன். දෙවියන් වහන්සේගේ සභාව தேவனுடைய சபை තනි පුද්ගලයෙක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. தனிப்பட்ட நபர் தேவனுடைய ஆலயம். සෑම තනි පුද්ගලයෙක්ම දෙවියන් වහන්සේ වැඩ වාසය කරන මාලිගාව. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் தேவன் வாசம் செய்கிறார், தேவனுடைய ஆலயம். මේ තනි පුද්ගලයෙක් இந்த தனிப்பட்ட நபர் සහෝදරයෙක්ව සහෝදරියක් சகோதரனோ சகோதரியோ මේ දෙන්නම එකතු වුණාම இந்த ரெண்டு பேரும் இணைந்த போது මාලිග දෙවියන් වහන්සේගේ මාලිගාව දෙක එකතු වුණාම எப்படி என்றால் ரெண்டு ஆலயம் ஒன்றாய் சேர்ந்த பிறகு ඒක දෙවියන් වහන්සේගේ සභාවක් ලෙස அது தேவனுடைய சபையாய் மாறுகிறது. මේ සභාව இந்த சபை, මේ පවුල නැමැති සභාව இந்த குடும்பம் என்ற சபை, මේ සියලු පවුල් එකිනෙක පවුල එකතු වුණාන් පස්සේ දෙවියන් වහන්සේගේ සභාවක් ලෙස රැස් වෙනවා. இந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாய் கூடி தேவனுடைய சபையாய் ஒன்று கூடுகிறோம். මේ සභාව இந்த சபை දෙවියන් වහන්සේ தேவன் උන්වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් කියා අපි කියනවා අපි ආමන්ත්‍රණය කරනු ලබනවා. நாங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றெடுத்தது என்று நாங்க சொல்லுகிறோம். ඔව් ඒක ඒ ලෙස තමයි. ஆமா, அது அப்படிதான். නමුත් බයිබලය අපිට පහදා දෙන කල ஆனாலும் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දේවත්වය ගැන සඳහන් කරනවා. தேவனுடைய தேவ அனுபவத்தை பற்றி சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ ලේවලින් මිලදීගත් සභාව. தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்த சபை. ඒක පුරාණයේදී උන්වහන්සේ මිලදීගත් සභාව. அதை தேவன் ஆதியிலே பெற்றெடுத்தார். මොකටද මිලදීගත්තේ? எதுக்காய் பெற்றெடுத்தார்? උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය. அவருடைய உரிமைக்காரர்களாய் ஆகும்படியாக. එතන මේක දිවීමේ කෙලවර උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රයක් තිබෙනවා. இதிலே ஓட்டத்திலே முடிவு என்றால் அவருடைய உரிமை. ඊශ්‍රායෙල් සෙනඟ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றது தேவனுடைய ஜனங்கள், දෙවියන්ගේ පිள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். නමුත් උන්සිය සෙනඟ ගෝත්‍ර 12. ஆனாலும் அவர்கள் 12 கோத்திரங்கள். ඒ ගෝත්‍ර 12ම அந்த 12 கோத்திரம் ඒ දෙවියන් වහන්සේ 11ක්ම ප්‍රතික්ෂේප කරා. தேவன் 11 கோத்திரங்களை දෙවියන් වහන්සේගේ සේවය කරපු ලෙවි ගෝත්‍රය බව දෙවියන් වහන්සේ අත් කරා. தேவனுக்கு சேவை செய்த லேவி கோத்திரத்தையும் அவர் அகற்றிவிட்டார். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය මොනවද කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කරන ලබනවා. அவருடைய உரிமையான கோத்திரம் எது என்று அவர் சொல்லுகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොන ගෝත්‍රයෙන්ද නික්මෙන එකයි උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය. இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தினாலே வெளிப்படுகிறாரோ அதுதான் கோத்திரம். ඒයි උන්වහන්සේගේ උරුමය. அதுதான் அவருடைய உரிமை. ප්‍රේමණීය සහෝදරය සහෝදරිය. அன்பான சகோதரனே சகோதரியே, යුදා ගෝත්‍රයෙන් තමයි යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ප්‍රකාශ யூதா கோத்திரத்திலே தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். එහෙනම් ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ஆனால் அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்து නැවත උන්වහන්සේ පැමිණිට යනවා. மீண்டும் வரப்போகிறார். අපි ඊශ්‍රායෙල් සෙනඟ වගේ අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. நாங்க இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். නමුත් අපි කොහොමද ඉන්නේ යන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. இனிமேல் நாங்க எப்படி இருக்க போகிறோம் என்று தெரியாது. නමුත් දෙවියන් වහන්සේ පැමිණෙන කල ஆனால் தேவன் வரும்போது උන්වහන්සේ සිටින ප්‍රකාර උන්වහන්සේ දකින්න යන නිසා அவர் இருக்கிற பிரகாரமாய் நாங்க அவரை காணும்படினாலே அவருக்கு சமானமாய் நாங்க இருக்கிறோம். එහෙනම් අපි මේ පොළොවේ ජීවත් වෙන කල ஆகையாலே நாங்க இந்த பூமியிலே வாழும்போது පැමිණීම කොයි වෙලේ සිදු වෙයිද කියලා අපි කවුරුත් දන්නේ නැහැ. எப்பொழுது அவருடைய வருகை நடக்கும் என்று நாங்க யாரும் அறிய மாட்டோம். ප්‍රේමණීය සහෝදර උන්වහන්සේගේ පැමිණෙන කල අපි උන්වහන්සේව දකින්නවා නම් ஆனாலும் அவருடைய வருகையிலே நாங்க அவரை காணுவோமா என்றால் අපි සෑම විටම යේසුස් වහන්සේ වගේ ජීවිතයක් අපි තුළ තිබෙනවා. அப்படி என்றால் நம்ம எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ඒකයි උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உரிமையான கோத்திரம். උන්වහන්සේගේ උරුමයේ ගෝත්‍රය. அது அவருடைய உரிமையின் கோத்திரம். දැන් ඔබ ලේවලින් මිලදී අරන් තිබෙන්නේ මොකටද? ஏன் அவர் உங்களை இரத்தத்தினாலே விலையேற பெற்றார்? යේසුස් වහන්සේගේ සම්මුඛ වීමේදී இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே, පැමිණීමේදී அவருடைய வருகையிலே උන්වහන්සේ ඉදිරියේ සම්මුඛ වෙන්න. அவரை முகமுகமாய் சந்திக்கும்படியாக, උන්වහන්සේව දකින්න. அவரை காணும்படியாக, උන්වහන්සේ සමග යන්න. அவரோட போகும்படியாக, උන්වහන්සේ සිටින ස්ථානයට අපි යන්න. அவர் இருக்கும் இடத்துக்கு போகும்படியாக උන්වහන්සේ ලේවලින් මිලදී අරන් තිබෙනවා. அவருடைய இரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்தார். සහෝදරයා සහෝදරිය. அன்பான சகோதரனே சகோதரியே, ගොඩනැගිල්ලක් නෙමෙයි. சபை கட்டடம் அல்ல. ඒ නිසා තමයි අද සභාවල් වල ප්‍රශ්න. அதனாலே தான் இன்றைக்கு சபையிலே பிரச்சனை. සභාවල් රැස් වෙන්න හොඳ නැහැ කියලා වැරදි ඉගැන්වීම් දෙන්නේ. ஆகையாலே சபை ஒன்று கூட கூடாது என்று போதிக்கிறார்கள். යක්ෂ ඉගැන්වීම. இது பிசாசுடைய போதனை. සමහර දේවදාසයන්ගේ දුර්වලකම් අරගෙන சில ஊழியக்காரர்களுடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு සභාවක් අවශ්‍ය නැහැ කියලා සෙනඟ කතා சபை කරනවා. வேண்டாம் என்று ஜனங்கள் பேசுகிறார்கள். සභාවක් අවශ්‍ය නැහැ, සභා රැස්වීමක් අවශ්‍ය නැහැ කියලා කතා කරනවා. சபை வேண்டாம், சபை கூடுதல் வேண்டாம் என்று ஜனங்கள் பேசுகிறார்கள். සභාව වර්ගීකරණය කරනු ලබනවා. சபையை
තීරණය කරනවා. அவர்கள் பிரிக்கிறார்கள் சபையை. ඔවුන් සභාවට තක්සේරු කරනවා. அவர்கள் சபையை குறித்து ஒரு மதிப்பை கொடுக்கிறார்கள். ඒක තක්සේරු කරන්න කාටවත් පුළුවන්ද? அதை யாராலையும் மதிக்க முடியுமா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලට තිබෙන්නා වූ මිලේ කාට හරි තක්සේරු කරන්න இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள விலை மதிப்பை யாராலையும் சொல்ல முடியுமா? දැන් මගේ භාර්යාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් සේදිලා ඉන්නේ. என்னுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். මෙයාව සෝදපු ලේවලට අපිට තක්සේරු කරන්න පුළුවන්ද? இவரை கழுவிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு எங்களுக்கு விலை மதிப்பு சொல்ல முடியுமா? ඔබගේ භාර්යාව ස්වාමි පුරුෂයාව පවිත්‍ර කළ ලේවලට කවුරු හරි තක්සේරු කරන්න පුළුවන්ද? உங்களுடைய கணவன் மனைவியை கழுவப்பட்ட ரத்தத்துக்கு நீங்க விலை மதிப்பு சொல்ல முடியுமா? ඔබ චෝදනා කරනවා. நீங்க அவர்களை அவர்களை நீங்க அவமதிக்கிறீர். நீங்கள் அவர்களை அகற்றுகிறீர். යක්ෂ කාරණාවක් මිසක් වෙන මොකුත් නැහැ. இது பிசாசுடைய கிரிகை. මේ යක්ෂ ස්වභාවයක් මිසක් වෙන මොකුත් නැහැ. இது பிசாசுடைய கிரிகை, வேற ஒன்றும் இல்லை. ස්වාමි පුරුෂයාව භාර්යාව ප්‍රතික්ෂේප කරනවාද? நீர் உன்னுடைய கணவன் மனைவியை நீர் அகற்றுகிறதா என்றால் සහෝදර පවුල් ප්‍රතික්ෂේප කරනවාද? உன்னுடைய சகோதரர்களை நீர் அகற்றுகிறதா என்றால் ඔබගේ සහෝදරය ප්‍රතික්ෂේප කරනවාද? உன்னுடைய சகோதரியை அகற்றுகிறதா என்றால் යක්ෂ ක්‍රියාවක් මිසක් වෙන මොකුත් නැත. இது பிசாசுடைய கிரிகை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ප්‍රේමීය සහෝදර සහෝදරි. அன்பான சகோதரனே சகோதரியே, යේසුස් වහන්සේ ප්‍රකාශ විය යුතුයි. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும். එවිට තමයි ඔබ දෙවියන් වහන්සේගේ නියම සභාව වෙන්නේ. அப்பொழுது தான் தேவனுடைய சரியான சபையாக ඒ இருக்கும். සභාවේ දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ විය යුතුයි. தேவனுடைய சபையிலே தேவன் வெளிப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වැය වෙන්න. தேவனுக்காக நீங்க செலவழிங்க உங்களுடைய வாழ்க்கையை. ප්‍රේමීය සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதரனே சகோதரியே, ඉතින් අනාගතයේදී දෙවියන් වහන්සේ සභාවේ තිබෙන බොහෝ ආත්මික හීනකම් දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. எதிர்காலத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். ඔබට තේරෙන්නේ නැතුව ඇති මං කියනවා. உங்களுக்கு விளம்பரம் இல்லை நான் என்ன சொன்னேன். වර්තමානයේ අපේ සභාව තුල எதிர்காலத்திலே எங்களுடைய சபையிலே වර්තමානයේ නිගල් நிகழ்காலத்திலே වර්තමානයේ நிகழ்காலத்திலே අපේ සභාවේ තිබෙන ආත්මික හීනතාවය දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே பலவீனங்களை காண்பிக்க போறார். ඒවා සියල්ලටම ස්ථානගත කරන්න අපේ අතේ තිබෙන රාජකාරිය. அது எல்லாவற்றையும் சரியாய் நாங்க செய்வது எங்களுடைய கையிலே இருக்கிற பொறுப்பு. ඒකට ඔබ සෑම කෙනෙක්ම අවනත විය යුතුයි. அது எல்லாவற்றுக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ඒ සියල්ලටම ඔබ අවනත විය යුතුයි. அது எல்லாவற்றுக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ප්‍රේමීය සහෝදර සහෝදරි. அன்பான சகோதர சகோதரிகளே, දේව රාජ්‍ය. இது தேவனுடைய ராஜ்யம். දෙවියන් වහන්සේගේ සභාව. இது தேவனுடைய சபை. ඔබ දෙවියන් වහන්සේගේ සභාව. நீங்க தேவனுடைய சபை. දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කැප වෙන්න. ஆகையாலே தேவனுக்காக செயல்படுங்க. දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පරිත්‍යාග වෙන්න. தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ඔබගේ මිල තබන්නේ. அதை ஒரு பக்கம் வைங்க. දෙවියන් වහන්සේලාගේ ඔබගේ ජීවිතේ. தேவன் கேட்கிறது உங்களுடைய வாழ்க்கை. මේ මිල මුදල් මේ දෙවියන් වහන්සේට පරිත්‍යාග කරන්න කිව්වම පස්සේ අපේ මනස යන්නේ අනේ සල්ලි වලට ගන්න නෑ. ඒක එපා. நாங்க காசை பற்றி பேசும்போது நீங்க நினைப்பது இவர் பேச போகிறார் காசை பற்றி என்று. அது வேண்டாம். ඒ නෙවෙයි ප්‍රේමීය. அது அல்ல. அன்பான சகோதர சகோதரி, ජීවිතය අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு தேவை. දෙවියන් වහන්සේට සපයන උන්වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு கொடுக்க அவருக்கு முடியும். උන්වහන්සේ එලියා කරනකොට එලියාට කාක්කකින් උන්වහන්සේ පෝෂණය කළා නම් அவர் எலியாவுக்கு காகத்திலே போஷித்தார் என்றால் ඒක කරනකොට උන්වහන්සේට පෝෂණය කරන්න පුළුවන් නම් அவருக்கு காகத்தை கொண்டு போஷிக்க முடியும் என்றால் උන්වහන්සේගේ ලේවලින් මිලදී ගත්තව සභාව පෝෂණය කරන්න උන්වහන්සේට වැඩක් නෑ. அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்த சபையை அவருக்கு போஷிக்கிறது பெரிய காரியம் அல்ல. සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதரனே சகோதரியே, ආත්මික සභාවල තිබෙන ප්‍රශ්නයක් මම කියන්නම්. இன்றைக்கு ஆவிக்குரிய சபையிலே இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். සාසනක ආධිපත්‍ය බලය ගන්න උත්සාහ කරනවා. சபையிலே மக்கள் அதிகாரத்தை எடுக்க பார்க்கிறார்கள். මොකටද? ஏன்? ඔවුන් දීමනා දෙන නිසා. அவர்கள் ஆண்டவருக்கு பணம் கொடுக்கிறபடினால், ඔවුන් දීමනා දෙන නිසා. அவருடைய பங்கை கொடுக்கிறபடினால். ප්‍රේමීය සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதர சகோதரியே, හොඳට හිතලා ගන්න. நன்றாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ඔබ දුන්නත් දෙවියන් වහන්සේගේ සභාව දෙවියන් වහන්සේ ගෙනියනවා. நீங்க கொடுக்காவிட்டால் ஆண்டவருடைய சபையை ஆண்டவர் கொண்டு போவார். දෙවියන් වහන්සේ ඔබගෙන් ඉල්ලන්නේ ඔබගේ ජීවිතය. தேவன் கேட்கிறது உங்களுடைய வாழ்க்கை, ඔබගේ හදවත, உங்களுடைய இருதயத்தை, ඔබගේ සිතුවිලි, உங்களுடைய நினைவுகள், ඔබගේ කල්පනා. உங்களுடைய சிந்தை. ඔබයි දෙවියන් වහන්සේ. உங்களை தான் ஆண்டவர் கேட்கிறார். ඒ නිසා ඒක දෙන්න දෙවියන් වහන්සේ. ஆகையால நீங்க அதை கொடுங்க. ඔබගේ ජීවන දීලා ඒක නෑ. ජීවන දීලා වැඩක් නෑ. உங்களுடைய கொடுப்புகள் இருக்கிற தேவையில்லை. මේ ජීවන දීලා වැඩක් නෑ. ඔබ
ඔබගේ ජීවිතය දෙන්නේ නැතුව. நீங்க பணம் கொடுத்து வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்காவிட்டால் ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි. அன்பான சகோதர சகோதரிகளே දෙවියන් වහන්සේ ඔබගේ හදවත ඉල්ලනවා. தேவன் உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. தேவனுக்கு வேண்டும் උන්වහන්සේගේ උරුම ගෝත්‍රයක් වෙන පිණිස. அவருடைய உரிமைக்குரிய கோத்திரமாய் ஆகும்படியாக அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறும்படியாக. உன்வහන්සේගේ உரிமை கோத்திரයක් වන පිණිස அவருடைய சுதந்திரத்தின் கோத்திரமாய் மாறும்படியாக. උන්වහන්සේගේ උරුමේ ගෝත්‍රය වන පිණිස උන්වහන්සේ ඔබට කණගහනවා මේ දහවලදී. இந்த பகலிலே ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். ගඩනගිල්ලක් තුරට නෙමෙයි දෙවියන් වහන්සේ ඔබ ආරාධනා කරන්නේ. கட்டடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை ஆராதிக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබ උන්වහන්සේ තුරට උන්වහන්සේ ආරාධනා කරනවා. அவர் உங்களை அவருக்குள்ளே வரும்படியாக ஆராதிக்கிறார். උන්වහන්සේ කුමකටද? எதுக்கு? උන්වහන්සේ ඔබ තුරට පැමිණෙන පිණිස.